ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் கேடிவியில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த பிஸ்னஸில் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு என்னோட அமேசான் கேடிவியில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இது ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்கலாம். யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஓன் கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்மளோட புக்கை டயர் 1 கண்ட்ரீஸ்லாம் விற்கலாம். அதில் அமெரிக்கா, யூகே அந்த மாதிரி கண்ட்ரியில் நம்ம புக்ஸை விற்கலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் கான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அமேசான் எப்போ வேணாலும் உங்களோட அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணும். வித் வரி ஏர்னிங்ஸ் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதோட உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல புக் க்ரியேட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அமேசான் எந்த ஒரு இமெயிலும் உங்களுக்கு அனுப்பாமையே அவங்க உங்கள் அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ புக் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும். நியூ புக் க்ரியேட் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணணும், டைட்டில் சூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் பண்ணால் தான் உங்களோட அமேசான் கேடிவி அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகாமல் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.